ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லவ்லி இனோ ஃபைனான்ஸ் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய 3வது ஆனிவர்சரிக்காக அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல் பெனிஃபிட் ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லவ்லி இனோவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், லவ்லி லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்குள்ளே வாங்க. இதை கிளிக் பண்ணோம்னாக்கா நேராக வந்து இவங்க டெலகிராமோட உள்ளே வந்துடுது. அவங்க டெலகிராமுக்குள்ளே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் நவ்வை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போதைக்கும் நான் வந்து இந்த லவ்லினோ காயின் வந்து இங்கே ஏர்ன் பண்ணியிருக்கிறது 3579 காயின் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சிம்பிள் தான். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த காயின் மேலே நீங்கள் இப்படி டேப் பண்ணால் போதும். பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்ட காயின்ஸ் எல்லாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் எவ்வளோ வேகமாக வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக வந்து என்னென்னலாம் பண்ணால் இந்த மாதிரி காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸு இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கனாக்கா, இங்கே இந்த ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து நிறைய இங்கே 200 காயின் ரிவார்டெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க, டிக்டாகில் ஜாயின் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாரி வந்து ட்விட்டர்லேயும் பண்ணுங்கள், அதேமாதிரி இதுலேயும் பண்ணிங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு 200 காயின் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 200 காயின் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறீங்கனாக்கா, இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 0.9 சொல்லிட்டு ஒரு கிளிக்குக்கும் கிடைக்கிது இல்லை. உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு காட்டுறேருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னாக்கா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0.3 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண 200 காயின் ஏர்ன் பண்ணிங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் எனர்ஜியை வாங்கணும். புரியுதுங்களா. இந்த எனர்ஜி எங்கே கிடைக்கும்னாக்கா, இங்கே பாருங்கள், 5000 காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குங்கள, இதெல்லாம் வந்து எனர்ஜி 100 காயின் அப்படின்னு சொல்லிட்டு 3% எனர்ஜி வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கட் ஆகும் இங்கே அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட் அங்கே கட் ஆனோடனே உங்களுக்கு எனர்ஜி வந்து இங்கே பாருங்கள், ஃபுல் எனர்ஜி அப்படின்னு காமிக்குதுங்களா, இங்கே வந்து அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து டெய்லி ஃப்ரீயாக வந்து கிடைக்கிறது. 6 எனர்ஜி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜி எதுக்கு அப்படின்னாக்கா, இப்போ வந்து வாங்கிட்டீங்க, எனர்ஜி இங்கே ஃபுல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகிட்ருக்கும் எனர்ஜி அப்படியே மெதுவாக. அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு எங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 700க்கு 700 நீங்கள் 700 முறை இப்போ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸு ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு முறை பண்ணும்போதும் அது கம்மியாகும். புரியுதுங்களா. இப்படி தான். ஸோ அது திருப்பி ரீலோடு பண்ணிக்கிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் ரீலோடு ஆகிட்டே இருக்கும். அந்த 700 லெவலில் தொட்டுருச்சுனாக்கா அதுக்கப்புறம் ரீலோடு ஆகாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த காயினை வந்து கிளிக் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே ஸ்டாப்பில் தான் இருக்கும். புரியுதுங்களா. 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் இது மறுபடியும் சேஞ்ச் ஆகிடும், நீங்கள் வாங்கின எனர்ஜி எல்லாமே.
அதனால் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள். மறுபடியும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரீஃப்ரெஷ் ஆகும். அப்போ நீங்கள் மறுபடியும் எனர்ஜி புதுசாக வாங்கி மறுபடியும் காயினை ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, இவங்க கொடுக்குற காயினை வச்சே நீங்கள் எனர்ஜி வாங்க போகிறீங்க. அந்த எனர்ஜியை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் காயினை ஏர்ன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இதில். ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து இங்கே ஏர் ட்ராப்பும் வருதுன்றாங்க. அந்த டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. கம்மிங் ஜூன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மைனிங்கும் இருக்குது. அதுவும் கம்மிங் ஜூனில் தான் இருக்குது. ரெஃபர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபர் பண்ணோம்னாக்கா 100 காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க, ரெஃபர் பண்ணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது. அந்த லெவலை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் பாருங்கள், இப்போது நீங்கள் இன்வைட் பண்ண ஃப்ரெண்டு வந்து சில்வரில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 250 காயின் வந்து போனஸாக கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி கோல்டில் இருக்கார் அப்படின்னாக்கா 500 காயின் கிடைக்கும். அதேமாதிரி பிளாட்டினத்தில் இருந்தார்னா 1000 காயின். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் ஆகி போயிட்டே இருக்காரோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து போனஸ் கிடைக்கும். ஸோ இதில் ரெஃபர் ப்ரோக்ராமும் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து எதில் இருக்கேன், கோல்டில் இருக்கேன். பாருங்கள், நான் கோல்டில் இருக்கேன். 3 லெவலில் என்னுடைய 3 லெவல் போயிட்டுருக்கு. மொத்தம் 10 லெவலில் 3வது லெவலில் இருக்குது. டெய்லி வந்து மினிமம் கோல்டு லெவல்லேருந்து அப் ஆகிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏர் ட்ராப்போட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து டெய்லி வந்து ஒரு குலுக்கல் முறையில் இவங்க தேர்ந்தெடுக்கிற 10 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட $100 தேவையான லவ்லி காயினை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதோட காம்படிஷனில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் டெய்லி. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் மாதிரி தான். ஆனால் ஃப்ரீ ஏர்னிங் தான். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நம்மளுக்கு ஈஸி. புரியுதுங்களா? பாருங்கள், எந்த மறுபடியும் 700 தொட்டுருச்சு. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு கம்மியாகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எந்த காயின் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த எனர்ஜி ஃபுல்லாகிறதுக்குள்ளே நான் டைப் பண்ணி அதை ஃபுல்லாகிக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இன்னும் இவ்வளோ எனர்ஜி பாக்கி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எனர்ஜியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்து மறுபடியும் 700 டச்சு வந்து எனக்கு மறுபடியும் அது ரீலோட் ஆகும். மறுபடியும் நான் என்னோடய காயினை ஏர்ன் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ஒரு நாளைக்கு 20,000 காயின் கிட்டத்தட்ட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் லவ்லி காயின் வந்து எவ்வளோ பெரிய பம்பு கொடுத்துச்சு, எவ்வளோ பெரிய அப்டேட்டெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு இவங்க வந்து டெலகிராம்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு வரலாறுலே கிடைக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இங்கே பாருங்கள், பிக்கெஸ்ட் கம்யூனிட்டி ஏர் ட்ராப் இன் தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களே ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்களும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட் இந்த கேமை விளையாடுங்க. சூப்பர் தான். ₹1 நமக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் அதை பாருங்கள் அழகாக ஏர்ன் பண்ணலாம். டைம் பாஸ் தான். எவ்வளோ நேரம் மொபைலை யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு 5 நிமிஷம் இதுக்காக யூஸ் பண்ணோம்னாக்கா ஒரு சின்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ. புரியுதுங்களா? எனக்கு வந்து நீங்கள் இங்கே மேலே கிளிக் பண்ணால வந்து எக்ஸ்சேஞ்சிங் வரும். உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் வேணும்னாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பைனான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பைனான்ஸை வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இதோட அப்டேட்டு வேறு ஏதாவது வந்தாக்கா நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். இதோட லிங்க்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடய டெலகிராம்லேயும் நான் டைரெக்டாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைனாக்கா இந்த வீடியோவோட யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக எங்கே வருவீங்கன்னா டெலகிராம் போவீங்க. அங்கே ஸ்டார்ட்டு கொடுக்க போகிறீங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுனாக்கா நீங்கள் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்.
தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.